தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அதிபதியே குரு பகவானே ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அது பொதுவாகவே எல்லா ராசிக்குமே உண்டு. ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாதா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதிக்கு எந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? உங்களுடைய 8ஆம் வீடான கடகராசி தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, 8ஆம் வீட்டை போய் உச்சமடைகிறார். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் அம்மா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பீங்க. என் அம்மா தான் என் உலகம், எங்கள் அம்மா சொன்னால் என்னன்னாலும் கேட்பேன், எங்கள் அம்மா தான் என்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், எங்கள் அம்மா சொன்ன கிணத்துல கூட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சிறு வயதிலிருந்து அதிகமான தனுசு ராசிக்காரங்க இந்த மென்டாலிட்டிலே இருப்பீங்க. சில உறவுகள் கேட்பாங்க, ஏன்பா உங்கள் அம்மா உன்னைய காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ நீ ஏற்றுக்கிட்டு பலருடைய அம்மா மேலே இவ்வளோ பிரியம் வைக்கிய அப்படின்னு சொல்லி இப்படியும் கேட்குறவங்க உண்டு. கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா அம்மான்னு சொல்கிறேன், அதை நான் அம்மா மேலே தான் பிரிய வைக்க, அப்புறம் நான் எதுக்கு என்னது கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னரும் உண்டு. ஸோ இங்கே தனுசு ராசிக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அதிகமான பிரச்சனை அம்மாவா நானா, மனைவியா அம்மாவா, கணவனா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதே அதான். சார் கல்யாணம் முடித்தேன் சார், என் சந்தோஷம் போச்சு சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க சார் தனுசு ராசியா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில நண்பர்களுக்கு நடக்குது. சில பேருக்கு லக்னத்தின் அடிப்பில் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் நீங்கள் அளவு கடந்து அன்பு வச்சுருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% உங்கள் அம்மா உங்கள் மேலே வைக்கிற அன்பை விட உங்கள் கூட பிறந்த உறவுகள் மேலே அதிகமாக வைப்பாங்க. இது சில நண்பர்களுக்கு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்வதனால என்ன நன்மைகளை கொடுப்பார் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஆமாம் சார், இப்போ என்ன நன்மையை கொடுப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடையும் குரு பகவான் பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடையும் உங்களுடைய ராசியின் அதிபதியே பார்க்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா, நம்முடைய உயர்திரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உயர்திரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க பாதுகாப்பு எதிர்பார்ப்பாங்களா சொல்லுங்கள்? அவங்க என்றைக்குமே பாதுகாப்பு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்? எதற்காக? அவங்க நமக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுடைய வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கான என்ன பண்ணுறோம், ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒரு பாதுகாப்பில் பல ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடு தக்கன ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரி தான் இந்த வட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானே கொடுக்கார். அப்போ 2ஆம் வீடையும் பார்க்க, 12ஆம் வீடையும் பார்க்க, சென்ட்ரலில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் லைஃப் ஒரு கரெக்டான பாதை நோக்கி இனிமேல் தான் போக போகுது. உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட போகுது. உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை மதிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தின வந்த நிலை, உங்களை காயப்படுத்தின வந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. தூக்கம் இல்லாமல் பட்ட போராட்டம் கஷ்டம் எல்லாமே விலக போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. ஸோ அதே போல் வெளிநாடு பயணம் செய்யணும்னு ஆசைப்படுகின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம். வெளி மாநிலம் போக வேண்டிய சூழ்நிலைகள், இடம் விட்டு இடம் மாறி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் போய் அமரக்கூடிய வேலைகள், தொழில்கள், வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதே போல் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு 1.5 வருட காலமாக 2 வருட காலமாக இல்லை என்பது பொது கருத்து. சில பேர்லாம் 5 வருஷம்லாம் போடுவீங்க கமெண்ட்ஸில் இல்லையா? ஸோ அப்போ உங்கள் சந்தோஷம் நிலையாகக்கூடிய தன்மை, சந்தோஷம் வலிமை அடையக்கூடிய தன்மையெல்லாம் குரு பகவான் கொடுக்கிறார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கடன் பிரச்சனை மீளக்கூடிய யோகம், எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடிவு காலம் பெறக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் மனைவியோடைய குடும்பத்தார்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம் பிரச்சனை வெளியேறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளவே இல்லை,
உங்களை அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாரு, அல்லது கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, உங்களை மிகப்பெரிய அழுத்தம் உண்டாக்குறாங்க, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமைன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு கொடுமையை நீங்கள் அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதற்கான சரியான பிரச்சனையை அவங்க சந்தித்து உங்கள்கிட்ட அவங்க தவறுக்கான மன்னிப்பை கேட்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய விஷயம். பொதுவாகவே நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், நம்முடைய பூராட நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7 மாத காலமாக எல்லா விதத்திலும் ஏமாற்றம், போராட்டம், கஷ்டம், கவலை எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா தனுசு ராசியிலே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய எதிர்மறையான செயல்பாடுகள் நடக்கும். அப்போ இதெல்லாம் மாறுமா, நல்ல ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை குரு பகவான் கொடுப்பது மூலமாக நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.